சும்மா சொல்ல முடியாதா ஹிட்டு ஏதோ அதிர்ஷ்டம் கிடையவே கிடையாது. அந்த விஷயமும் கண்டென்ட் அவன் எடுத்து அவன் தியேட்டர்ல ரசிக்க வைக்கிறான். ஃபேமிலியா வந்து உட்காந்து பாக்குறாங்களா, இன்னைக்கும் தியேட்டருக்கு வர்றாங்க பாக்குறாங்க. படம் நல்லா இருந்தா வருவாங்கிறதான் ஒரு லைன். போகும்போது வரைக்கும் நான் டைரக்டரு, திரும்பி வரும்போது வெறும் ரைட்டரா வரேன். அது எப்படின்னா உள்ள போயாச்சு, பேசிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அவர் வந்து எஸ்ஏ சூர்யா வச்சு ஒரு படம் ஆரம்பிக்கிற மாதிரி. அப்ப அந்த படத்தினுடைய கதையினுடைய பேர் வந்து புலி. அதுக்கப்புறம் விஜய் சார் வச்சு நடிச்ச அந்த படம் இல்லை, புலின்னு டைட்டில் வச்சு அந்த அந்த ஒரு வேலை நடந்துகிட்டு இருந்தது. நான் நினைக்கல இது முடியணும், குருவி முடியணும், வில்லு முடியணும், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு இருக்கேன் 2 வருஷம் இருக்கேன், நம்ம ரிலாக்ஸா உட்காந்து வெளியூர் எங்கேயாவது போய் உட்காந்து எழுதலாம் அப்படின்னு மைண்ட்ல வச்சேன். அந்த கட்சிக்காக ஒரு அரசியல் படம் ஒன்று, வாலி சார் தான் டைலாக், ஓகே நம்ம டைரக்டர். எனக்கு அப்படி பூமாரி பொழியுது, தந்தன சிவாஜி சார். எத்தனை வருஷ கனவு பாருங்க, அவரோட ஒர்க் பண்ண போறோம். நம்ம டைரக்டர் டைரக்ட் பண்றாரு. தாரா, விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். புதுமை பித்தன், லவ்லி, குற்றம் கடிதல் 2 போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் இயக்குனர் எஸ்கே ஜீவா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்கம்மா. சார், உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா, குற்றம் கடிதல் 2 எப்போ ரிலீஸ் ஆக போகுது? மே மாதம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷனில் தான் பண்ணுறேன். ஜேஎஸ்கே சதீஷ்குமார் தான் ப்ரொடியூசரு. மே மாதம் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஆல்ரெடி குற்றம் கடிதல் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. இப்போ இந்த குற்றம் கடிதல் 2ங்கிறது அந்த கதை இல்லைன்னா கூட அது ஒரு ஸ்கூல் பேக்ட்ராப்பில் இருக்கிற கதை. நம்ம படமும் ஒரு ஸ்கூல் பேக்ட்ராப்பில் நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சு, ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை வச்சு தான் அந்த ஃபுல் ஸ்கிரிப்டு. அதனால அந்த ஒரு அவார்டுக்கு அனுப்பலான்னு அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது. லாஸ் ஏஞ்சலு, துபாய், இந்த மாதிரி சில கண்ட்ரிலெல்லாம் அவார்டு வாங்குறதுக்காக அனுப்பணும், அந்த ஒரு பிளான்லேயும் இருக்கிறார். படம் முழுமையாக பார்த்த உடனே அவருக்கு சாருக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்தது, இந்த அவார்டுக்கும் நம்ம ட்ரை பண்ணலான்னு. அதனால் மெயின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவார்டு போய் கொஞ்சம் லேட்டாக இருந்தா கொஞ்சம் லேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அந்த பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் ஏதாவது ஸ்டோரி லிங்க் இருக்கா சார்? இல்ல செப்பரேட் ஸ்டோரி? அது ஒரு ஸ்கூல் பேக்ட்ராப்ல, அதுல வந்து ஒரு பையனை ஒரு டீச்சரு ஒரு தப்பு பண்ணிட்டான்னு ஒரு அடி அடிப்பாங்க, அந்த பையன் கீழே விழுந்து இறந்து போயிடுவான். அதுல இருந்து அந்த கதை ஸ்டார்ட் ஆகும். அந்த பையன் இறந்தனால அந்த ஸ்கூல்ல என்ன ப்ராப்ளம் ஆச்சு, அதுல இருந்து அந்த ஸ்கூல் நிர்வாகம் அவங்கள அந்த டீச்சரை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றாங்கிற மாதிரி அந்த கதை போகும். இதுவும் ஸ்கூல் பேக்ட்ராப்ல நடக்கிற ஒரு கதை. அந்த கதையினால அப்போ அவர் ஆல்ரெடி அந்த ப்ரொடியூசர் தான் குற்றங்கடிதலுக்கு ப்ரொடியூசரு. இந்த கதை கேட்ட உடனே ஜேஎஸ்கே சார் என்ன சொன்னாரு, இது குற்றங்கடிதல் 2ன்னு போடலாம். ஏன்னா இந்த 2ங்கிறது வந்து இப்போ எல்லா படங்களுமே பண்றாங்க, அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வரும். நான் வேற ஒரு டைட்டில் வச்சிருந்தேன், என்எஸ் என்கிற வாத்தியார். அப்படிதான் இதுக்கு நான் தலைப்பு வச்சிருந்தேன். என்ன தலைப்பு சார்? என்எஸ் என்கிற வாத்தியார், ஓகே அப்படின்னு வச்சிருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, இது ஸ்கூல் பேக்ட்ராப் கதையா இருக்கிறதுனால நம்ம குற்றங்கடிதல் 2ன்னு பண்ணா எப்படி இருக்கும்னு சொன்னோம்னா எனக்கு அது கரெக்டாக பட்டுச்சு. ஏன்னா அது ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினதுனால நம்ம படத்துக்கும் அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு மார்க்கெட்டிங். அதுக்காக நான் அது ஓகேன்னு. அதனால இப்போ மெயின் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த அவார்டுன்னு போய் லேட்டானா கொஞ்சம் 2-3 மாசம் லேட்டா இருக்கும். ஓகே சார், குற்றம் கடிதல் 1 வந்துட்டு ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு படம். ஸோ இப்போ 2 அப்படின்ட்டு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருந்துச்சா? அது நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கா, அதை விட நம்ம கொஞ்சம் பெட்டரா பண்ணணும், பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்ற ப்ரெஷர்ஸ் பண்ணும்போது அப்படி அப்போ சார் அதுவும் சொல்லலை. படம் நீங்க கேட்குற கேள்வி கரெக்டு. ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் இதுவும் நேஷனல் அவார்டு வாங்கணும் அந்த மாதிரி பண்ணுங்கன்னா, அவார்டுக்குன்னு நம்ம படம் பண்ண முடியாது. நம்ம பண்ற படம் ஒருவேளை டக்குன்னு அவார்டுக்கு தகுதியா மாறலாம். அது அந்த கதாபாத்திரம், அந்த நல்ல சிவம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஜேஎஸ்கே சார் தான் பண்ணியிருக்கிறார். அந்த ப்ரொடியூசர் அவரே தான் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஆல்ரெடி ஃபயர் படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசர், நான் தான் அதுக்கு டயலாக் பண்ணேன். அப்படிதான் எனக்கு அவருக்கு லிங்க் வந்தது. இந்த கதையை கேட்ட உடனே அவர் மனசுக்குள்ள ஒரு வேளை தோணி இருக்கலாம், இது அந்த மாதிரி ஒரு பேட்டர்ல இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா படம் பார்க்குற வரைக்கும் அவர் அந்த விஷயத்த சொல்லலை. படம் முடிஞ்சு படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஜீவா சார் இது நம்ம அவார்டுக்கு நம்ம அனுப்பலாம். அவார்டுன்னு உடனே நீங்கள் இந்த ஒரு ஸ்லோவாக அப்படி மெதுவாக வந்து உட்காந்து அப்படி தண்ணி எடுத்து குடிச்சு அந்த மாதிரிலாம் இருக்காது. படம் கமர்ஷியலாகவும் இல்லை, நான் அவார்ட் படத்தை தவறாக சொல்லலை, புரியுது சார். ஒரு ஸ்லோவாக அப்படி ஒரு அது இல்லாமல் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு ட்விஸ்ட்டு எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த கதாபாத்திரமும் அந்த கதையில் நகர்ற அந்த மற்ற கதாபாத்திரங்களும் ஒரு அவார்டுக்கு தகுதியான சில விஷயங்கள், சிலது நாம் நினைக்காமலே அது நடக்கும்.
அந்த Okay. மாதிரி படம் அமைஞ்சதுனால அது அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். இந்த கதையில வந்து நீங்க ஆசைப்பட்ட கதாபாத்திரங்களுக்கு வந்து நீங்க யோசிச்ச கேரக்டர்ஸ் தான் நடிக்க வச்சீங்களா இல்ல மாற்றி வேற யாராவது நடிக்க இல்ல வச்சீங்களா? இல்ல அது எப்பவுமே இயக்குனருக்கு நாம ஒருத்தர் நினைச்சு ஒரு கதை எழுதுவோம், நம்ம பல முயற்சிகள் பண்ணுவோம், பல ஆர்டிஸ்ட்டை பார்ப்போம். பட் இந்த கதையை நான் எடுத்துட்டு நிறைய எல்லாம் முயற்சி பண்ணல. எனக்கு ஜேஎஸ்கே சார் பழக்கம் அப்படின்னா அநீதி படத்துல நான் டைலாக் எழுதியிருக்கேன், வசந்தபாலன் சார் டைரக்ஷன் படத்துல. அதுல சார் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணார். அதுல நான் டைலாக்குங்கிறதுனால அந்த டைலாக் சொல்லி கொடுக்கும்போது அப்படி இப்படி எனக்கும் அவருக்கு ஒரு பரிச்சயம் ஏற்பட்டது. ஆல்ரெடி என்னை பற்றி ஆல்ரெடி புதுமை பித்தன் பண்ணியிருக்கேன், லவ்லி படம் பண்ணியிருக்கிறேன், ஆல்ரெடி டைரக்டர். அப்படி எனக்கு பழக்கம் ஏற்பட்ட உடனே சாரு டைரக்ட் பண்ணுற ஃபயருங்கிற படம் டைரக்ட் பண்ணார். அதுக்கு டைலாக் நீங்கள் பண்ணுங்கள், அநீதி படம் பார்த்து டைலாக் நல்லா இருக்கு, நீங்கள் நான் டைரக்ட் பண்ணுற படத்துக்கும் நீங்கள் வந்து டைலாக் பண்ணி கொடுங்க, கூடவே நான் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு கூட சப்போர்ட்டிவாக இருந்தால் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே சார் அப்படி போய் தான் அவரோட எனக்கு நட்பு ஏற்பட்டது. ஃபயர் படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். ஃபயர் படம் வெளியாகி நல்ல சக்ஸஸ் ஆச்சுது. உடனே தான் சொன்னார், கதைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள் அடுத்து. அப்போ நான் இந்த கதை நான் வச்சுருந்தேன். சாருக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த ஏஜ் ஒரு 65 வயசான ஒரு வாத்தியார், ஒரு 60 வயசான ஒரு வாத்தியார் கேரக்டர். சார் ஒரு கதை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கதை கேட்ட உடனே அவர் உடனே எனக்கு ஓகே சொன்னார், இது நம்ம பண்ணுறோம், மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லி தான் அந்த ப்ராஜெக்ட் அப்படி மூவ் ஆச்சு. ஃபுல்லாக கொடைக்கானல், திண்டுக்கல், நாகர்கோவில் அந்த மாதிரி அவுட்டோர் லொக்கேஷனில் படம் நினச்ச மாதிரி வந்திருக்கு. படம் பார்த்ததில் ஒரு திருப்தி ஆகிட்டார். அதனால தான் அவார்டுக்கு அனுப்பணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. சார் இந்த குற்றம் கடிதல் 2 வந்துட்டு ஒரே ஸ்கெடியூல்ல ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா படம், இல்ல ஒரு டைம் எடுத்துக்கிச்சா அதுக்கு? இல்லை ஒரே ஷெட்யூலில் பண்ணிட்டோம். அதுக்கு என்ன காரணம்னா, நான் கிட்டத்தட்ட 12 படத்துக்கு மேலே அசிஸ்டண்டாக அசோசியேட்டாக அடிப்படையாக கிளாப் போர்டில் அடித்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட் படத்தில் இருந்தாலும் நான் நினைச்சதுக்கு முன்னாடியே ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே படத்தை ஃபினிஷ் பண்ணிட்டோம். 30 நாள்ல படத்தை முடிச்சிட்டேன். எதுவும் பேட்ச் இன்னும் இருக்கு 2 நாள் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஸ்கிரிப்ட் தெளிவா, எப்பவுமே ஸ்கிரிப்ட் தெளிவா நம்ம எழுதிட்டாப்லே அந்த பேட்ச் ஒர்க் வராது. இப்போ நம்ம ஒரு சீன் எடுக்கிறோம், அதுல ஏதாவது ஒரு க்ளோஸ்அப் மிஸ் ஆச்சு, இங்க ஒரு ஷாட் விட்டுட்டோம், இல்ல இந்த டைலாக் நம்ம இந்த டைலாக் இல்லை வேற இன்னொரு டைலாக் இருந்தால் நல்லா இருக்க மாட்டேன், நான் அதை நோட் பண்ணி வச்சுட்டு, பொதுவாக எடிட்டர்ஸ் தான் எப்பயுமே பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த லிங்குக்கும் இந்த டைலாக்குக்கும் இதுக்கும் லிங்க் இல்லை, அதனால இது பண்ணுங்கன்னு பெரிய நோட்ஸே கொடுப்பாங்க. லெனின் விடி விஜயன் சார் பெரிய எடிட்டர், அவங்க படங்களை இப்போ நான் பிரதாபத்தன் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், சந்தனபாரி சார்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணும்போது அந்த எடிட்டர் அவங்களாம் படம் ஃபுல்லாக ரஷ் பார்த்த உடனே கொடுப்பாங்க, இந்த இடத்துல இது மிஸ் ஆகுது, இந்த இடத்துல ஒரு க்ளோஸ்அப் மிஸ் ஆகுது, இந்த இடத்துல இந்த டைலாக்கு இந்த லிங்க் இல்லை, இந்த மாதிரி சொல்லும்போது திருப்பி அதுதான் பேட்ச் ஒர்க்குங்கிறது. மற்றபடி ஏதாவது ஆர்டிஸ்ட் அர்ஜென்ட்டாக அவுட்டோரில் கிளம்பி போயிடுவாங்க, நம்ம நினைச்ச மாதிரி சில விஷயங்கள் எடுக்க முடியாமல் போகும், அதை இங்கே எங்கேயாவது வச்சு மேட்ச் பண்ணி எடுத்துருவோம். எனக்கு அந்த மாதிரி பிரச்சனையே வரல. நான் ஃபுல் ஸ்கிரிப்டில் வந்து பக்காவாக எல்லாமே கரெக்டாக பண்ணி வச்சதுனால எனக்கு பேட்ச் ஒர்க்குங்கிற மாதிரி ஒர்க்கு வரவே இல்லை, நினைச்ச மாதிரியே முடிச்சுட்டு. ஓகே ஃபைன் சார். சார் நீங்கள் பேசும்போதே வந்துட்டு ஒரு படம் எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த ஸ்கிரிப்டில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா போதும் அப்படின்னு சொல்லும்போதே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு தெரியுது. பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு கிளாப் போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கிட்ட விஷயங்களுக்கும் அண்ட் இப்போ பார்க்குற டைரக்டர்ஸ்க்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ்? இல்லை, இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து டைரக்டர் ஆயிடலாம், அது வந்து ஒரு நான் வளர்ச்சின்னு தான் சொல்லுவேன். நாங்களாம் வந்து இங்கே கையில் கிளாப் போர்டு தர்றதுக்கே 2 படம் ஆகும், கையை கட்டி பார்த்துட்டு நிற்கணும், அவ்வளோதான். ஒரு டைரக்டர்கிட்ட போய் சேரணும்னா என்ன, முதல்ல ஹேண்ட் ரைட்டிங் தான். இன்றைக்கி இப்போ டைப் அடித்து நம்ம இது பண்ணிடலாம், லேப்டாப் வச்சு, ஒரு லேப்டாப் இருந்தால் அது ஒரு தகுதிங்கிற மாதிரி இருக்குது. உனக்கு தமிழில் டைப் அடிக்க தெரியுமா, இங்கிலீஷில் டைப் அடிக்க தெரியுமா, என்னென்ன மொழி தெரியும், இங்கிலீஷ் தெரியுமா. அன்னைக்கு இருக்கிற ஒரே தகுதி, கதை சொல்லுவியா, நல்ல கதை பேசுறதுக்கு, கதை விவாதத்தில் கலந்துக்கிட்டு கரெக்டாக சீன் சொல்லுவியா, அது ஒரு செக் பண்ணுவாங்க. நான் சந்தனபாட்டிட்ட சேரும்போது அதான், நீ படமாக பண்ணால் என்ன ஒரு கதை பண்ணுவேன், அப்போ நான் ஒரு கதை சொல்லி அது அவருக்கு பிடிச்ச விதம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே சேர்த்தார். அப்புறம் எழுத சொல்லுவாங்க, ஹேண்ட் ரைட்டிங் இப்படி இருக்குது, ஏன்னா இந்த காப்பி தான் எடுக்கணும், இப்போ மாதிரி இப்போ பிரிண்ட் அவுட் எடுக்கிற அந்த மாதிரிலாம் எல்லாமே கையில் எழுதுறது தான். அப்போ அந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் தான் சேர்த்துப்பாங்க. இப்படி சில தகுதிகள்லாம் இருந்தது. அதனால நான் ஒரு படம் ஃபுல்லாகவே, என்னுடைய குருநாதர்னு சொன்னால் காசுலிங்கம்னு நிறைய டைரக்டர், அவர் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அவருக்கு இந்த பச்சைநாயி ஃபிலிம்ஸ்னு ஒரு கம்பெனியில் இரும்புக்காரங்க, அது தர்மங்கள் சிரிக்கின்றனு ஒரு படம், ரவிச்சந்திர சிரித்த 19 வயசு எனக்கு. அப்போ நான் பியூசி சேர்ந்து முடிச்சுட்டு பாதியில் கட் பண்ணிவிட்டு ஊரில் நாடகங்கள்லாம் போடுவேன். எங்கள் ஊர் டைரக்டர்னு சொன்னோன்னா கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன், நேராக போய் நின்னேன், சார் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு. ஓ
என்ன அது ஜிம்மு வந்துன்னா உடனே டைரக்டர் எப்படி என்ன டிராமா போட்டால் அதெல்லாம் தகுதி கிடையாது. டிராமா போட்டால் டைலாக் பேசவே இது பண்ணுவேன். சரி நீ வா, நான் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி, எங்கள் அப்பாவும் அவருக்கு தெரியும், என் சொந்த ஒரு நாகர்கோவில், டைரக்டருக்கு நாகர்கோவில் தான். சரி அவருடைய பையனாக போயிட்டேன். அந்த தகுதி தான் எனக்கு முதல் இருந்தது. எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டுங்கிற தகுதி தான். ட்ராமா கும்பலாம் அதெல்லாம் சினிமா, ட்ராமா வேற சினிமா வேறையா சொல்லி அந்த படம் ஃபுல்லாக வாட்ச் பண்ண வச்சார். அசோசியேட் டைரக்டர் ஒருத்தர் இருந்தார், ஏஎன் கோமஸ்ன்னு. அவர் தான் அசோசியேட் டைரக்டர். எனக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த கிளாப்போட அப்படி காட்டிடணும் கேமரா ஒன்று. சார் காட்ட அதெல்லாம் சாதாரணமாக முடியாதுடா, அதெல்லாம் சாதாரணம், ஏன்னா அது உண்மையிலே சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமாக சொல்கிறோம் கிளாப் காட்டுறா தானே. அப்புறம் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கிட்டத்தட்ட 10-15 நாளாக விட்டேன். சார் 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 ஒரே ஒரு ஷாட் காமிச்சிக்கிறேன் சார். சரி சைலண்ட் ஷாட் உண்டு, நம்பர் சொல்லி அடிக்கிறது கஷ்டம். கிளாப் போட்டோம்னா அந்த நம்பரை மட்டும் காமிச்சிட்டு வந்துடலாம். அதுலேயும் காட்டி தப்பு பண்ணேன், சைலண்டாக காட்டிட்டேன். என்னன்னா கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பார், அது நமக்கு தெரியாது. நமக்கு கடமை என்னன்னா அந்த நம்பரை காமிச்சிட்டு வந்துடணும், நம்ம வேலை முடிஞ்சதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஃபோக்கஸ் பண்ணாரா இல்லைன்னு தெரியாம பண்ணிட்டோம். அவரு அது பண்ணிட்டு இருக்கார், நம்ம ஆர்வத்தோட சார் யோ பயா நம்பர் மற்றவங்களாம் காமிக்கும் போது ட்ருன்னு எடுத்துடுறாரு கேமரால, நம்ம காமிக்கிறது பாயா போயான்னு சொல்றாரு. எனக்கு அது புரியல. கோமஸ் சார்ட்டையும் கேட்க முடியல, அசோசியேட் டைரக்டர்கிட்ட. அவர் இல்லை ஸ்பாட்ல, அவர் வேற ஏதோ டைலாக்ல ஆர்டிஸ்ட் சொல்லுவார். திருப்பி கொஞ்ச நேரம் அப்படி பார்த்தேன், திருப்பி சார் ஜோ சொன்ன கேட்க மாட்டேங்க எதுங்க சார், நம்பர் காமிக்கல சார், நான் கூப்பிடுவேன் அப்ப காமிக்க அப்படின்ட்டு. கிளாப் அடிக்கும் போது தான் கிளாப்பிங் அப்படின்னு சொன்ன உடனே கொண்டு வந்து அடிப்பாங்க. இது எப்ப கேப் இருக்கோ காமிச்சிடலான்னு தான் அசோசியேட் எனக்கு எடுத்த பாடம். அவர் என்ன சொல்லணும், ஆப்ரேட்டிவ் கேமராமேன் இருப்பாரு, எப்ப நம்பர் காமிப்பா சொல்ல, அவர்கிட்ட கேளு. அவர் ஃபோக்கஸ் பண்ணும் போதெல்லாம் நான் கொண்டு வந்து நீட்டி நீட்டி போயா வெளியே அப்படின்னாரு. என்னையா தப்பு பண்ணாங்க புரியல. உன்னை வந்த புதுசுல முஸ்லிமா பெருசா வீட்டுல அப்பா அம்மாட்ட கோச்சிக்கிற மாதிரி கோச்சிட்டு போய் அப்படி வெளியே போய் நேரம் வந்தாரு. என்ன செட்டில் ஆயிட்டா வெளியே நிக்கிறா, இன்னும் அந்த மனுஷன் எப்ப காமிச்சாலும் திட்டாரு. யோ அறிவு இருக்கா எனக்கு, அவர் ஃபோக்கஸ் பண்ணும்போது காட்டக்கூடாது. ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஷார்ட் ரெயின்னு சொல்லுமா காமிங்க, அதுக்குள்ள ஏன் அவசரம். இப்படி அனுபவங்கள் மிஸ் பண்ணிட்டோம். என்ன பண்றது விஷயம். இப்படி ஒவ்வொரு விஷயமா நம்ம கத்துக்கிட்டு அப்புறம் அந்த ஸ்கிரிப்டை கையில தரவே மாட்டாங்க. என்ன கதை நடக்குது எதுனே தெரியாது. ஸ்கிரிப்டை திருட்டுத்தனமா திருடி படிச்சது. செட்ல மேக்கப் ரூம்ல எல்லாம் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு இங்க செட்ல நடக்கும். நைஸா பிரேக் டைம்ல போய் நைஸா புரட்டி அதை ஒரு நாள் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். 2 நாள் ஷூட்டிங் நீ வரக்கூடாதியா. இதெல்லாம் அந்த காலத்து கதைகள். இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான கதவுகள்லாம் திறந்துருச்சு. என்ன ஒரு கையில ஒரு சின்ன ஒரு செல்போன் இருந்தாலே போதும், நான் உனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிடுறேன். ஆமா அழகா ஒண்ணு எடுத்து அது உங்களுக்கு. ஏன்னா இப்ப வந்திருக்காங்க நம்ம இப்ப நிறைய டைரக்டர்ஸ் இப்போ வந்து பெரிய சாதனைகளும் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு ஈஸியா இருக்கு. ஆனா கதை கதை தான். அப்பா சென்டிமெண்ட் தான், குழந்தை சென்டிமெண்ட். அது எந்த காலத்திலையும் உலகம் அழிகிற வரைக்கும் கதை இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும். கண்டென்ட்டும் மேட்டர் இருந்தால் நீங்க டெக்னிக்கல் வளர்ந்துருக்கலாம். ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல கதைகள் தானே இன்னைக்கு வரைக்கும். சென்டிமெண்ட்டும் நீங்க ஃபேமிலி ஸ்டோரி, அது நிறைய படங்கள் இப்போ சமீபத்தில் வந்து ஹிட்டான படங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா சும்மா சொல்ல முடியாதா ஹிட்டு ஏதோ அதிர்ஷ்டம், கிடையவே கிடையாது. அந்த விஷயமும் கண்டென்ட் அவன் எடுத்து அவன் தியேட்டர்ல ரசிக்க வைக்கிறான். ஃபேமிலியா வந்து உட்காந்து பாக்குறாங்களா, இன்னைக்கும் தியேட்டருக்கு வர்றாங்க பாக்குறாங்க. படம் நல்லா இருந்தா வருவாங்கிறதான் ஒரு லைன். ஓகே, பட் ஆனால் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு கிளாப் போர்டு வாங்கி ஒரு வாட்டி ஷூட்டிங்கே கிளாப் போர்டை மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்களாமே. கிளாப் போர்டு ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். எப்படி கடமை கண்ணிங் கட்டுப்பாரு. கமலஹாசன் சார் தான் ப்ரொடியூசர். ராஜ்கமல் பிலிம் இண்டஸ்ட்ரியல் படம், சந்தான பாரதி சாருடைய முதல் படம். அவங்க பாரதி வாசுவா இருந்து 5 படம் பண்ணாங்க. அதாவது டைரக்டர் பி வாசுவும் நம்ம பாரதி சாரும் சேர்ந்து பாரதி வாசுன்னு சொல்லி 5 படம் பண்ணிட்டு இப்ப சந்தான பாரதி சார் தனியா வந்து படம் பண்றாரு. அதுல நான் ஒரு கதை இது போய் சொல்லி எடுத்து அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின்ட் ஆயிட்டேன். இப்போ கோவளம் சைடு ஷூட்டிங் நடக்குது, ஈசிஆர் கோவளத்துல. பென்னின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அவன் வந்து எப்பவுமே ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும் அப்பெல்லாம், அதுல தான் கிளாப் போர்டு ஸ்கிரிப்ட்னா சம்மந்தம் இல்லாத எல்லாத்தையும் ஸ்பாட் எப்ப என்ன கேட்பாங்கன்னு தெரியாது. தேவை வந்து படத்தினுடைய ஒரு ஸ்கிரிப்ட் கிளாப் போர்டு இவ்வளவுதான். ஆனா இருக்கிற அத்தனை குப்பைகளும் அந்த பெட்டியில இருக்கும். அதை சுமந்து வர வேண்டியது புதுசா சேர்ந்த அவனுடைய தலைவலி. அவன் அதை சுமக்க முடியாம தூக்கிட்டு வருவான். அவன் எந்த வண்டியிலடா ஷூட்டிங் போகும்போது வைக்கலான்னு அலைவான்.
கடைசி ஒரு கார், இந்த காரில் தான் போகிறோமான்னு அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட கேட்டிருக்கான். இந்த காரில் தான் போகுதுன்னு பெட்டியை தூக்கி அதில் வச்சுட்டான். அந்த காரு ஏர்போர்ட்டுக்கு வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை பிக்கப் பண்ண போயிடுச்சு. பிக்கப் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு வரணும் போயிடுச்சு. இவன் ஏறி நாங்களாம் உட்காந்துருக்கிற காரில் ஏறி உட்காந்துட்டான். அதுக்கு அசோசியேட் வந்து RS சிவாஜி, சந்தான பாரதி சாருடைய பிரதரு. அவர் காலமாயிட்டாரு. மிக அற்புதமான டெக்னீஷியன். ஆனால் டென்ஷன் அது இருப்பார், படபடன்னு இருப்பார். காரில் போயிட்டோம், ஸ்பாட்டில் இறங்கிட்டோம். டைரக்டர் வேற கிடக்கிற உரமா சேர் போட்டு வந்துட்டு சீன் பேப்பர் எடுத்துட்டு வாங்குறாரு. பென்னி நீ பாக்ஸ் திறந்து சீன் பாக்ஸை காணும் சார். நான் அந்த அம்பாசடர் காரில் அது இங்கே தானே சார் வருது, ஸ்பாட்டுக்கு தானே சார் வருதுன்னு சொன்னாப்புல. யோ மேனேஜர் வந்தாரு. யோ அது ஆர்டிஸ்ட் 1 மணிக்கு தாயா வரும், அவங்களுக்கு மத்தியானம் 2 மணி கால் ஷீட்டியா. அவன் பெப்பறேங்கிறான். எனக்கு டைரக்டர் மேல கூட பயம் கிடையாது, சிவாஜி மேல பயம். சிவா தெரியுங்களா, எங்கேயோ போயிட்டீங்க சார். அபூர்வ சகோதரர்கள்ல நம்ம இவரோட நடிச்சிருப்பாரு. அவரு வந்து பெரிய டைரக்டரா வர வேண்டிய ஒரு அசோசியேட் டைரக்டர், கமல் சாருடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் இங்கிலீஷ் படங்கள் பேசுறத பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அவர் தான் இதுக்கு அசோசியேட். அதாவது எப்பயுமே கொதிக்கிற எண்ணெயில நிக்கிற மாதிரியே நிற்பாரு. அந்த மாதிரி தான் நிற்பாரு அவரு. எனக்கு டைரக்டர் மேல பயம் இல்லை, சிவாஜி சாரை எப்படி சமாளிக்க போறோம். RS சிவாஜி அசோசியேட். யோ என்ன அப்படி சார், எனக்கு தெரியாது சார், மேனேஜர் தூக்கி என்ன இந்த காரில் உட்கார சொன்னாரு, நான் அந்த காரில் தான் வரேன், அந்த அதில் வச்சுட்டேன் இப்படின்னு அவன் சொல்றான். இந்த காரணத்தெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சத்யராஜ் சார் வந்தாச்சு, மேக்கப் போட்டு. சத்யராஜ் தான் இல்லை ஹீரோ, கிழமைகள் நீங்க படத்துல. ஜீவிதா ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. அந்த டைம்ல என்ன பண்றேன்னே தெரியல. சீன் பேப்பர் கேட்கிறாரு சிவாஜி. யோ என்ன ஆச்சு சீன் பேப்பர், அங்கிருந்து கத்துறாரு. இவன் இங்கிருந்து இப்படி போடுறான், மரத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறான். அவரை அடிச்சிருவாரு சிவாஜி. எனக்கு என்ன பிளஸ்னா, அது ஒரு மலையாள ரீமேக். ஆவநாளின்னு ஒரு மலையாள படம், மம்முட்டி சார் பண்ண படம். இந்த படத்துக்கு டைலாக் வந்து அனந்து சார், நம்ம கே பாலச்சந்தருடைய வலதுகரம்னு சொல்லுவாங்களா, அனந்து, அவரு தான் அதுக்கு டைலாக். பெரிய ரைட்டர். எனக்கு இந்த மலையாள படம் சீன் ஞாபகம் இருக்கு. நான் மலையாள படம் ரீமேக் பண்றதுக்காக 10-15 தடவை பார்த்துட்டேன். அந்த சீன்ல என்ன பேசுவாங்கன்னு எல்லாம் தெரியும். சரி எழுதுறதுக்கு பேப்பர் வேணுமே, பேப்பர் கூடவா பாக்ஸ்ல தானே எல்லாம் போயிடுச்சு. சீன் பேப்பர், பேடு, பேப்பர் எல்லாமே, ஃபைல்கள் எல்லாமே பேக்ல போயிடுச்சுல, சூட்கேஸ்ல. என்னடா பண்ண, பக்கத்துல கடையில ஏதாவது சிகரெட் துண்டாத எடுத்துட்டு வாயா, பண்ணியா. இப்ப அந்த ஆளு கொண்டு கடல்ல தூக்கி போட்டுருவான். அந்த ஆளு அங்கதான் ஷூட்டிங். அந்த அளவுக்கு டென்ஷன். டக்குன்னு போய் அப்படி இப்படி போய் ஒரு கொஞ்சம் பேப்பர் வாங்கிட்டாப்ல, அதை தூக்கி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கரகர அந்த சீன் எனக்கு அப்படியே சீன் ஞாபகம். அதை அப்படியே தமிழ் அழகாக அந்த சீனை எழுதி பேப்பரில் எழுதிட்டேன். இதுக்கு இடையில சிவாஜிக்கு நியூஸ் போயிடுச்சு, பாக்ஸை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டான். அவர் ஸ்லோ மோஷன்ல வர்றாரு. மணல ஸ்லோ மோஷன்ல தான் வர முடியும் அடிக்கிறதுக்கு. எங்களெல்லாம் வறுத்து எடுக்கிறதுக்கு அவர் வந்துட்டு இருக்காரு. இங்க நான் எழுதிட்டு இருக்கேன். அப்படியே எழுதி எல்லாம் எழுதிட்டு முடிச்சுட்டேன். ஏன்னா சீன் எனக்கு மைண்ட்ல இருக்கிறதுனால இதான் டைலாக். அவன் அப்படி பேசுவான், ஜீவிதா அப்படி பேசுவாங்க, சத்யராஜ் சார் இது பேசுவாரு. சார் சீன் பேப்பர் ரெடி சார். பாக்ஸ் என்னாச்சு சார்? பாக்ஸ் போச்சு, அது நான் கதையை அப்புறம் சொல்றேன். இவன் இந்த மாதிரி பண்ண கத்தாங்க. நமக்கு டைரக்டர் தெரிஞ்சா கூட பரவாயில்ல, ஹீரோ சத்யராஜா இருக்காங்க, ஜீவிதா மேடலா இருக்காங்க, அசிங்கமா இருக்கும். ப்ளீஸ் போங்கயா, என்ன ஒண்ணு பண்ணுங்க. இது என்ன 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 எழுதி வச்சிருக்கேன்? என்ன இல்லை, கரெக்டா எழுதியிருக்கேன் சார், நீங்க பாருங்க. அதுல எந்த ஆனந்த் சார் எழுதின டைலாக்கியா, நீ உட்காந்துட்டு என்ன எழுதி வச்சு சார்? மலையாள பட டைலாக்ல அவர் என்ன எழுதி எனக்கு மனசுல கரெக்டா இருக்கு, ஒரு லைன் கூட தப்பா இருக்காது. அப்படி வந்ததுன்னா நான் சினிமா விட்டே போயிடுறேன். சீக்கிரம் போய் தொலையா, சினிமா உலகமாவது நல்லா இருந்துட்டு போகுதுங்கிறாரு அவரு. பேப்பர் பிடிச்சேன். இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம். அன்னைக்கு டாக்கி போஸ்டர்ல பிலிம்ல எடுக்கிறதுக்கு கிளாப் போர்டு ரொம்ப முக்கியம். கிளாப் போர்டும் பாக்ஸில் போயிடுச்சு. அது எதுக்குன்னா, எடிட்டர் வந்து அந்த ஷார்ட்டு என்ன ஷார்ட்டுங்கிறது ஃபிலிமில் ஃபர்ஸ்ட் இருக்கும். நம்பர், ஷார்ட் நம்பரு, டேக் நம்பர் எல்லாமே அதில் இருக்கும். சீன் நம்பரு, ஷார்ட் நம்பரு, டேக் நம்பர் இருக்கும். அதை பார்த்து தான் அந்த சீனை நெகட்டிவ்ல தான் கட் பண்ணுவாங்க எடிட்டர். அப்போ பார்ப்பாங்க. டாக்கி போஸ்டர்னா டைலாக் பேச்சு டக்குன்னு அடிக்கணும், அந்த சவுண்டு வரும். அந்த சவுண்டில் தான் அவங்க ஃபிலிமில் கட் பண்ணுவாங்க. இது அது டெக்னிக்கல், அப்படி தான் பண்ணி ஆகணும். எடிட்டருக்கு அப்படி தான் போகணும். இல்லைன்னா எந்த சீன் எங்கே இருக்குன்னு எடிட்டரால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கிளாப் போர்டு வேணும், அதில் நம்பர் வேணும், டக்குன்னு ஒரு சவுண்டு வேணும். எங்கே போகிறது? இப்போ இவருக்கு அங்கே ஷூட்டிங் நடக்குதோ இல்லையோ, சிவாஜிக்கு இதுக்கு என்ன பண்ண பாருங்கய்யா.
நான் டைரக்டர் சொல்லிடுறேன் சொல்லிட்டாப்புல. டைரக்டர் சார் கட்சி படித்து அப்படியே தலையே என்னையாச்சு என்ன அப்படின்னாரு. சார் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறா, அவரையும் டென்ஷன் படுத்தி விட்டாப்புல சந்தானபாடி சாரையும். நான் அப்படி பார்த்தேன், என்ன பண்ணுறேன்னு தெரில. இந்த கட்டர் வச்சுருப்பாங்க லைட்டெல்லாம் இது பண்ணுறதுக்கு, லைட்டு ஷேடோ வராமல் இருக்கிறதுக்காக லைட்டில் வந்து கட்டர் வைப்பாங்க. அது கருப்பு போர்டாக தான் இருக்கும், இவ்வளோ பெரிய போர்டாக இருக்கும். அதில் சாக் பீஸை வாங்கி ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, ஷார்ட் நம்பர் எல்லாம் வச்சு எழுதிட்டு இவ்வளோ பெரிய கட்டரை தூக்கிட்டு போகிறேன். அங்கே வந்து கேமராவில் அவ்வளோதான் தெரியணும், அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பிரச்சனை இல்லை. எடுத்துட்டு நேராக போனேன். சத்யராஜை பார்த்தாரு. என்ன நடக்குது, என்ன பிரச்சனை சார், இந்த மாதிரி மிஸ் பண்ணுறேன் சார், நீங்கள் ஏதாவது கத்தாங்க சார், ஏற்கனவே சரி என்ன வேணா பண்ணுங்க வச்சேன். இப்போ அவனெல்லாம் சொல்ல முடியாது, அவருக்கு அது என்ன பண்ண, ஒரு கல் கையில் எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதை காமிச்சேன், ஃப்ரேமில் காட்டி சீன் நம்பர் 26 ஷாட் 2 டேக் 1 டாப், கல்லை வச்சு எடுத்து டாப்னு சவுண்ட் வந்தது. ஓகே டேக் சீன். இப்ப நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார், எவ்வளவு ஒரு சுவாரஸ்யம். நாங்க அந்த சீன்குள்ளே போயிட்டோம் ஆக்சுவலி. அது மாதிரி பண்ணி தப்பிச்சு 1 மணி வரைக்கும் ஹாஃப் டே வரைக்கும் சமாளித்தேன். வேலை நடந்துடுச்சு. சீன் பேப்பர் டயலாக் படிச்சு பார்த்தாரு, ஓகே கரெக்டா இருக்கு, அதுவும் முடிஞ்சது. இதையும் சமாளிச்சு 1 மணிக்கு மேல அந்த கார் வந்து சரி, அதுக்கு மாலை போட்டு கும்பிட்டு அந்த பாக்ஸ் எடுத்து அப்படி நடந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு சார் கேட்கறதுக்கு. எங்களுக்கும் நீங்க அந்த கதை சொன்ன விஷயம் வந்து எனக்கு அப்படியே சீன்ல இருக்கு. இப்போ நடந்தது அப்படி சொன்னேன். நாங்க இதுல இருந்து ஒரு மெசேஜ் கூட எடுத்துக்கலாம். டக்குன்னு எதுவும் இல்லைன்னா நம்ம ஆல்ட்ரா ஒரு அது வேணும், அதாவது சமயோஜிதமா. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல பெரிய ஆர்டிஸ்டுகள் எல்லாரும் இருக்கும்போது, இப்போ எனக்கு அழகிய தமிழ் மகன் ஒர்க் பண்ணும்போது நான் ஸ்கிரிப்ட் தான் கொடுத்தேன், நான் டைரக்ஷன் பண்ணதுக்குன்னு போனேன். அது ஒரு தனி கதைன்னு வைங்க. அங்கேயும் நிறைய சம்பவங்கள். ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்ஷன் அது பண்றாரு எங்களுக்கு. நான் டபுள் ஆக்ஷன் படம் ஒர்க் பண்ணதில்லை, டைரக்டர் பரதன் சாரும் பண்ணது கிடையாது. அதுலேயும் இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து செய்யணும். ஏன்னா தப்பாயிடக்கூடாது. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவரை மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டு நானும் டைரக்டர் வந்து இது எப்படி பண்ணணும் அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆல்ரெடி எல்லாம் பிளான் பண்ணோம். மோஷன் கண்ட்ரோல் கேமரா வந்துடுச்சு, ஃபாரின்லேருந்து வந்துடுச்சு. எல்லாம் வச்சு பிளான் பண்ணி அங்கே இந்த மாதிரி பல சில சம்பவங்கள்லாம் நடந்துது. ஏன்னா என்னன்னா சமயோஜிதமாக நீங்கள் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். இத்தனை ஒரு 90, 95, 100, 120 பேர் டெக்னீஷியன், அவ்வளோ பேரையும் வச்சு அவ்வளோ ஆர்டிஸ்டையும் வச்சுட்டு டைரக்டர் டீமும் குழம்பிட்டாங்கன்னா டோட்டலாக அந்த ப்ராஜெக்டே இதாயிரும். பொருளுடைய பணம் காணாமல் போயிடும். ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆனால் கூட அது எவ்வளோ பெரிய லாஸ். அந்த திட்டமிடுதலும் வேணும். அதே டைம்ல நம்ம திட்டமிட்டபடி நடக்கலைன்னா என்ன பண்ணலாம், பிளான் பி எப்பவுமே கையில இருக்கணும், பிளான் சியும் இருக்கணும். இருந்தா தான் தப்பிக்க முடியும். இல்ல சார், இதை கத்துக்கிட்டோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் சார். நீங்க வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணிருக்கீங்க. அழகிய தமிழ் மகன் விஜய் சார் வந்துட்டு ஹீரோவா பண்றாரு. சோ அந்த படத்தை ஏன் சார் நீங்க வந்துட்டு ரைட்டரா மட்டும் ஒர்க் பண்ணீங்க, நீங்க ஏன் டைரக்ட் பண்ணல? அது என்னன்னா, நான் ஆல்ரெடி டைரக்ஷன் பண்ணுறதுக்கு தான் கதை எஸ்ஏ சந்திரசேகர் போய் சொல்கிறேன். அது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு எனக்கு லவ்லிக்கு அப்புறம் ரொம்ப கேப் ஆகிடுச்சு. அப்போ நம்ம ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு தான் டைரக்ட் பண்ணணும்னு கடுமையாக முயற்சி பண்ணி அவர்கிட்ட கதையை சொல்கிறேன். கதை கேட்டவுடனே அவருக்கு பிடிச்சி போச்சு. கதை பிடிச்ச உடனே என்ன பண்ணாரு, நாளைக்கே நீங்கள் நான் சொல்கிறேன் தம்பிக்கிட்ட சொல்லுங்கள், தம்பின்னா விஜய் சார், அவர்கிட்ட கதை சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி சொன்னார். அடுத்த நாள் விஜய் சார் கரெக்டாக போயிடணும், ஒரு டைமிங்லாம் ரொம்ப பார்ப்பார். 5 மணி அவர் வந்து இப்போ நீலாங்கரையில் வீடு, கரெக்டாக அட்ரஸ்லாம் போட்டு ரொம்ப அவருடைய மேனேஜர் மாதிரி, விஜய் சாருடைய மேனேஜர் மாதிரி கரெக்டாக எத்தனை மணிக்கு போகணும், 5 மணினா தம்பி கரெக்டாக வந்து உட்காந்துருவார். அதே மாதிரி நடந்து நாங்கள் 4:50க்கெலாம் போய் உட்காந்துருவோம். நானும் என்னுடைய அசோசியேட்டும் பகவத் சிங்னு ஒருத்தர் 2 பேருமா போய் உட்காந்துட்டோம். அதே மாதிரி வந்தார், கதை சொன்னால் அவருக்கு ஓகே. இப்போ நாம் தான் டைரக்ட் பண்ண போகிறோம். கதையும் சொல்லியாச்சு. எஸ்ஏ சந்திரசேகர் சாருக்கும் ஓகே, விஜய் சாருக்கு ஓகே, பக்காவாக நினைச்சு போகும்போது அப்பச்சன் சாருக்கு கதை சொல்கிறாங்க. அப்பச்சன் சார் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துடைய ப்ரொடியூசர். விஜய் சார் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் படம் ஆல்ரெடி மலையாளத்தில் 40-45 படத்துக்கு மேலே பெரிய இந்த மணிச்சித்திரத்தால், அதாவது தமிழில் சந்திரமுகி வந்தது, இந்த மாதிரி பல ஹிட்டு படங்கள் மலையாளத்தில் பண்ணியிருக்கிறார். அவருடைய கம்பெனிக்கு தான் நான் கதை சொல்ல போகிறேன். போகும்போது வரைக்கும் நான் டைரக்டரு, திரும்பி வரும்போது வெறும் ரைட்டராக வரேன். அது எப்படின்னா, உள்ளே போயாச்சு, பேசிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அவர் வந்து எஸ்ஏ சூர்யா வச்சு ஒரு படம் ஆரம்பிக்கிற மாதிரி. அப்போ அந்த படத்தினுடைய கதையினுடைய பேர் வந்து புலி. அதுக்கப்புறம் விஜய் சார் வச்சு நடித்த அந்த படம் இல்லை, புலின்னு டைட்டில் வச்சு அந்த ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் முத்துவடுகு டைரக்டர் சங்கர் சாருடைய அசிஸ்டண்ட்டு, அவர் ஒரு படம் பண்ணுற மாதிரியும் அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி விஜய் சாரை வச்சு இப்படி கிட்டத்தட்ட 3.5 வருஷம் 4 வருஷமாக அது கதை ஓகே ஆகாமல், அது என்னென்ன காரணம் தெரியாது, கதை ஓகே ஆகாமோ என்ன காரணம்னு தெரியாது.
அதை தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும்போது நான் போய் கதை சொல்கிறேன். ஆல்ரெடி சாருக்கெல்லாம் சொல்லி ஓகேங்கிறதுனால அந்த மூணோட கதை கேட்குறாங்க. அவருக்கும் அப்பச்சன் சார் ப்ரொடியூசருக்கும் இந்த கதை பிடிச்சி போகுது. பிடிச்ச உடனே அவர் சொன்னார், சார் நீங்கள் கதை கொடுப்பீங்களான்னு கேட்டார். இல்லை சார், நான் 3 படம் பண்ணியிருக்கிறேன், நான் கதை கொடுக்கறதுக்காக வரல சார். கதை கொடுக்கறதா இருந்தால் நான் எப்போவோ ஏதோ ஒரு கம்பெனியில் கதையை கொடுத்துட்டு போயிருக்கேன். இப்போ விஜய் சாரும் ஓகே பண்ணியிருக்காரு, எஸ் சந்திரசேகர் சாரும் ஓகே பண்ணியிருக்காரு. இப்போ நான் கதை என்ன சார், ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? இல்லை ஆல்ரெடி இந்த கதையை சொல்கிறார், முத்துவடுகு சார் இது பண்ணது, அதுக்கெல்லாம் எனக்கு இவ்வளவு செலவாச்சு. இப்போ நீங்கள் கதை கொடுக்கலன்னா திருப்பி எனக்கு ப்ராஜெக்ட் தள்ளி போகும் சார். கதை நான் தான் டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா சார். இல்லை சார், ஆல்ரெடி பரதன் வந்து தரணி சார் படங்கள், அந்த நிறைய படங்கள், கில்லி, அப்புறம் தில் தூள், இதுக்கெல்லாம் வசனம் எழுதுகிறவர், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸு விஜய் சாருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஆல்ரெடி இப்போ கன்ஃபார்ம் பண்ணி பரதன் சார் தான் அங்கே டைரக்டராக இருக்கார். இப்போ நான் அவர் தான் டைரக்டரு. இப்போ இந்த கதை ஓகே, நீங்கள் கதை கொடுத்தா தான் இது மூவ் ஆகும். இப்போ நீங்கள் கதை கொடுக்கலன்னா இன்னும் அவர் பரதன் சார் அவர் ஆல்ரெடி ஒரு கதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெடி பண்ணும்போது அடுத்து வந்து குருவி படம் ரெடியாக இருக்குது. நீங்கள் இப்போ இந்த கதை கொடுக்கலன்னா திருப்பி எனக்கு லேட் ஆகும், ஆல்ரெடி நான் 4 வருஷமாக வெயிட்டிங்க இப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, ஒரு பெரிய ப்ரொடியூசரை கேட்கும்போது, நம்ம ஆல்ரெடி பரதன் சார் வேறு எனக்கு ஃப்ரெண்டு. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி, சரி இதுக்கு மேலே நம்ம போய் யாருக்கு பண்ணி பண்ணால் சரி, ஒருவேளை நான் கொடுக்காம இது தள்ளி போச்சுன்னா விஜய் சார் தப்பாக நினச்சிடுவாரோ, எஸ்எஸ்சி சார் தவறாக நினச்சிடுவாரோன்னு நினச்சி நான் அப்படி கதை கொடுத்தேன். ஒரே கண்டிஷன் விஜய் சார் சொன்னது, நீங்கள் படம் ஃபுல்லாக கூட இருக்கணும்னா கூட இருந்து பண்ணணும்னு சொல்லி தான் நான் ஃபுல்லாக கூட இருந்து படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சேன். அஜித் சார் வச்சு ஒரு படம், அது எப்படி சார் ஸ்டாப் ஆச்சு, என்ன ஆச்சு? ஸ்டாப்புங்கிறத விட நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஹென்றி சாருக்கு இதுதான், ஜூலியட்டுங்கிற கதை தான் சொன்னேன். அப்புறம் தான் நான் பார்த்திபன் சாரை வச்சு புதுமை பித்தன் படம் பண்ணேன். நான் வந்து அவருக்கு கதையெல்லாம் சொல்லி அங்கே ஓகே ஆகி எல்லாம் போயிட்டு இருந்த போது மறுமலர்ச்சி படம் முடிவாகுது. மறுமலர்ச்சி வந்து பாரதி டைரக்ஷன் பண்ணி மம்முட்டி சார் மெயினாக ஹீரோவாக பண்ணியிருப்பார். அந்த படம் ரஜினி சார் பார்க்குறாரு. ரஜினி சார் பார்த்தோன்னே ஹென்றி சார் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நல்ல கதைகளாக இருந்தால் நம்மகிட்ட சொல்லலாம்ல, நல்ல கதை நல்லா இருக்குது, இந்த மாதிரி கதைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே ஹென்றி சார், ஓ நல்ல கதை ரெடி பண்ணால் நம்ம ரஜினி சாரை வச்சு நம்ம பேனரில் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சாருக்காக நம்ம கதை கேட்குறோம், உட்காந்து கதை கேட்டுட்ருக்கோம். அப்போ பெங்களூர்லேருந்து ஒருத்தர் ஒரு சின்ன லைன் ஒன்று சொன்னார். அந்த லைன் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போது ரஜினி சார்கிட்ட போய் இந்த தகவலை சொல்கிறதுக்காக பார்த்திபன் சார் அப்ரோச் பண்ணுறோம். பார்த்திபன் சார் ஆல்ரெடி பாரதி கண்ணம்மா இந்த கம்பெனியில் பண்ணியிருக்கிறார். அப்படி ப்ரொடியூசருக்கும் பார்த்திபன் சாருக்கும் நல்ல ஒரு லிங்க் இருக்குது. பார்த்திபன் சார் முயற்சி பண்ணுறாரு. அப்போ அவர் வேறு ப்ராஜெக்டில் இருக்கார் ரஜினிகாந்த் சார். இப்போ பார்த்திபன் சார் என்ன சொல்கிறாரு, அவர் அந்த 2 ப்ராஜெக்டாக முடிச்சு வர 2-3 வருஷம் ஓடிடும், கதை நல்லா இருக்குது, இந்த ஸ்கிரிப்டை நானே பண்ணுறேன், நான் நடிக்கிறேன்னு பார்த்திபன் சார் வாங்கிட்டார். இது விஷயமா பேச போகிறது, நான் பார்த்திபன் சார்கிட்ட பேச போகிறது இந்த லிங்கு. அப்போ பார்த்திபன் சார் வந்து சொன்னார், நீங்கள் டைரக்ட் பண்ணக்கூடாது, இது நல்ல கதையாக இருக்கேன், இந்த லைனை வச்சு அப்புறம் நாங்கள் டெவலப் பண்ணுறோம் நிறைய, இது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஹென்றி சார்கிட்ட சொல்கிறேன். அப்படி ஹென்றி சார் சொன்னார், ஆமாம் இதுவும் நல்லா இருக்குது பார்த்திபன் சார், அப்புறம் ஸ்டார் ரோஜா, தேவயானி, பிரியா ராமன், வடிவேல் சார், இப்படி ஏகப்பட்ட ஸ்டார்கள் எல்லாம் இருக்காங்க. படமாக உங்களுக்கு ஒரு அரசியல் செட்டையர் படம், எனக்கு பாலிடிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, அது சாருக்கு தெரியும், நாங்கள் நிறைய அரசியல் பேசுவோம், இப்போ நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படி புதுமை பித்தன் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணும்போது அது உடனே பண்ணணும். இப்போ விஜய் சார் வச்சு நான் அன்றைக்கி டைரக்ட் பண்ணியிருந்தேன்னா நான் என்னுடைய ஜேர்னி வேறு மாதிரி போயிருக்கோம். அதனால் கதையை கொடுத்தேன். அதுக்கப்புறம் கதையெல்லாம் போய் சொன்னேன் விஜய் சாருக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு. வேறு ப்ராஜெக்ட்னால அப்படி தள்ளி போய் அது அப்புறம் நடக்காமலே போயிடுச்சுன்னு. அதே மாதிரி தான் அஜித் சாருக்கும் எனக்கும் நடந்தது. அன்னைக்கு நான் இல்லை சார் நான் புதுமை பித்தன் பண்ணலை, அது நீங்கள் வேறு டைரக்டர் யாராவது ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா பார்த்திபன் சாரே பண்ணியிருப்பார். சரி நல்லா இருக்கே, விஷயம் நல்லா இருக்குது, நிறைய ஸ்டாரு, படமாக நமக்கு இது பண்ணால் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணால அப்படி அஜித் சாருடைய அந்த படம் பண்ண முடியாமல் தள்ளி. என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா சார், நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் இருக்கு, இது நான் பண்ணியிருந்தேன்னா என்னோட ஒரு லெவல் வந்துட்டு வேற மாதிரி இருந்திருக்கும், பட் அது மிஸ் பண்ணதால நாம எடுத்த முடிவுகள் தானே அது. இப்போ வேற யாராவது வந்து கெடுத்தாங்கன்னா சார் இவன் வந்து நம்ம லைஃப்பை கெடுத்துட்டானே அப்படி இல்லை, நாம என்ன முடிவு எடுக்கிறோம். ஆனால் நாம தப்பு பண்ணல எதையுமே. இப்போ விஜய் சாருக்கு கதை கொடுத்தாலும் அவரோட எனக்கு பெரிய ஒரு பழகுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. திருப்பி நான் கதை சொல்கிறதுக்கு போனேன் அவரோட. ஆனால் சில பல காரணங்களால் அது தள்ளி போய் நடக்காமல் போச்சுங்கிறது வேற. அவரே நம்ம கரெக்டாக கூப்பிட்டார் விஜய் சார். ஏவிஎம் இந்த வேட்டைக்காரன் படம் அந்த டைமில் ஏவிஎம்முக்கு கதை கேட்கும்போது
எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ எனக்கு அழகிய தமிழ் மகன் நடக்கும்போது சொன்னார், அண்ணா நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம், உங்களுக்கு நான் கண்டிப்பாக தரேன், நீ இந்த கதை கொடுத்துட்டீங்க. நான் ஃபுல்லாக கூட ஒர்க் பண்ணதுனால அவரோட எனக்கு ஒரு நட்பு கிடச்சிது. சுவிட்சர்லாந்து போனோம், நிறைய இடங்கள் அவுட்டோர்லங்கும்போது பேசுறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிது சாரோட. அப்போ சொன்ன நல்ல மேட்டர்லாம் இன்னும் வச்சுருக்கேன் சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணுறேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி இங்கே டைரக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கதையை கொண்டு வந்தீங்க அழகிய தமிழ் மகன், கண்டிப்பாக செய்கிறேன்னாரு. அதே மாதிரி சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணேன், குருவி எடுத்து போயிட்டுருக்கு. அடுத்து பிரபுதேவா சார் டைரக்ஷனில் வில்லு அடுத்த படம். இது கிட்டத்தட்ட முடியறதுக்கு 2 வருஷம் ஓடிடும். அதனால் நான் கதையை ரெடி பண்ணாமல் இருந்துட்டேன். நான் வேறு படம் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அதுதான் கள்ளச்சிரி பலகான்னு சொன்னால அதனுடைய ஸ்கிரிப்ட் வேலை ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்படி அவர் கூப்பிடுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கூப்பிட்டாரு. ஆமாம், கரெக்டாக ஒரு நாள் ஈவினிங் 5 மணிக்கு ஃபோன் பண்ணார். அண்ணா கதை சொல்கிறீங்களாண்ணா, எனக்கு இந்த சினிமால எல்லாம் வரும்ல, கடலில் அப்படி டம்னு அடிக்கும், இடி மின்னெல்லாம் வரும், சூப்பர் இம்போசிங்கில் காட்டுவாங்களே, ஹீரோக்கு ஏதாவது பிரச்சனை அந்த பனைமரம்லாம் ஆடி அப்படியே அந்த உண்மையா சொல்கிறேன். அப்படியே ஷாக் ஆகிட்டேன். சார் ஏன் சொல்லுங்க, நாளைக்கு வரீங்களாண்ணா அப்படிங்கிறாரு. நான் மட்டும் அவர் அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன், நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் லைன் இருக்குது எங்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், சார் ஒரு சின்ன லைன் இருக்குது சொல்லவா? இல்லைண்ணா நீங்கள் அழகிய தமிழ் மகன் சொன்ன மாதிரி அவர் 2 ஹவர் சொன்னீங்களா, அது மாதிரி சொல்ல முடியுமா? இல்லை சார் அது சரி விடுங்கன்னு ஃபோன் கட் பண்ணார். திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் வந்தது, அவரே பண்ணார். ஒரு 1 ஹவர் சொல்ல முடியுமா? 1 ஹவருக்கு என்கிட்ட இல்லை, ஒரு 5 நிமிஷத்துக்கு லைன் தான் இருக்குது. இப்படி ஒரு கேரக்டேஷன், இப்படி ஒரு சம்பவம் சார், இதில் எப்படி லாக் ஆகுறீங்க, இதுலேருந்து எப்படி வெளியே வரீங்க, ஃபேமிலி என்ன பிரச்சனையில மாட்டுது, இது ஸ்கிரிப்ட், இப்படி சொன்னால் அவருக்கு வந்து கிளியராக கேட்பார். எங்கள் புள்ளி கமா வரைக்கும் சொல்லணும் அவருக்கு. அப்படி சொன்னால் தான் அவர் கரெக்டாக கேட்பார். அவ்வளவு அழகாக ரசித்து கேட்பார். ஆனால் ரியாக்ஷன் மட்டும் இருக்காது. எந்த ரியாக்ஷன் இங்கே கண்டுபிடிக்கவே முடியாது, இது ரசிக்கிறாரா என்னன்னு. அப்படி எனக்கு அழகிய தமிழ் கதை சொல்லும்போது அப்படி தான். முடிஞ்ச பிறகு 2வது மீட் பண்ணும்போது தான் அவர் ஒரு ஜோவியெல்லாம் வந்து இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, இந்த சீன் நல்லா இருந்துன்னு பேசினார். இப்போ நான் வந்து கதை ரெடி பண்ணலை. இல்லை சார் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சரிண்ணா ஓகே. அப்புறம் தான் பாபு சிவன் வேட்டைக்காரன் ஏவிஎம்முக்காக கேட்டிருக்காருன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்க, யார் தப்பு பண்ணது? நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணல, அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோட்ட வாய்ப்பு கிடைக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நீ என்ன பண்ணோம், வந்த உடனே நீ அவருக்கான ஒரு கதையை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு நீ மற்ற வேலையை பார்த்துக்கணும். வந்தாச்சு, எனக்கு வேற ஒரு படம் கிடைக்குதுன்னு போயிட்டேன். நான் நினைக்கல இது முடியணும், குருவி முடியணும், வில்லு முடியணும், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு இருக்கேன் 2 வருஷம் இருக்கேன், நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து வெளியூர் எங்கேயாவது போய் உட்காந்து எழுதலாம் அப்படின்னு மைண்டில் வச்சேன். கள்ளச்சிரி பலகா ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது சார்? கள்ளச்சிரி பலகா வந்து சக்தி வாசார் சன் நடித்தப்பில் சந்தானம், மேகனாராஜி, நிறைய ஆர்டிஸ்ட், லவ்லி மாதிரி, அதுவும் ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு கலகலப்பான ஒரு சம்பவம். நான் நினச்ச மாதிரி படத்தை எல்லாம் முடிச்சுட்டேன். ப்ரொடியூசர் வந்து லண்டன் முகுந்தன் ஒரு சார் பேர். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, படம் நினச்ச மாதிரி செலவுலாம் பண்ணார். நான் நினச்ச பட்ஜெட்டை விட அருமையாக செலவு பண்ணாங்க. இது அப்படி பண்ணுங்க, இல்லை இது பரவாயில்ல, நம்ம ஊட்டியே போவோம், சாங் ஊட்டியே போவோம், நீங்கள் நினச்ச மாதிரியே பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாரு. திடீர்னு ஒரு நாள் அவருடைய நம்பர் லாக் ஆகுது. நம்பர் அடித்து பார்க்குறேன், அவர் லண்டனில் தமிழர் தான், லண்டனில் தான் அவருக்கு பிஸ்னஸ் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அது சஸ்பென்ஸ், எங்கே இருக்கான்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலாக இருந்தவர் விஜய் சார் இருந்த ஜேபின்னு ஒருத்தர், அவர் மூலமாக தான் எனக்கு அந்த ப்ரொடியூசர் பழக்கம். இல்லை அவருக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, அதனால் அப்படி ஃபிலிமில் பண்ணது ஜெமினி லேபில் தான். அவர் வந்து கையெழுத்து போடாமல் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ பவரப்பட்டானியோ யாருக்காவது கொடுத்துருந்து வேற யாராவது இவர் தான் பண்ணுவார்னா, இந்த ஒரு ஜேபி சார் அதை வாங்கி வைக்கல, இல்லைன்னா அந்த படம் வெளிவந்திருக்கும், இன்னும் எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைச்சிருக்கும். அதனால அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு பாருங்க, ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனை. அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு 2 படத்துக்கு அப்புறமா ஒரு கேப் இருந்துச்சு இல்ல சார், அது எதனால? அதுதான் 2 படம் லவ்லி முடிச்சுட்டேன். அதுதான் சொன்னல, எனக்கு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணலாம். இப்போ கார்த்தி சார் வச்சேன், விஏ துரை தான் ப்ரொடியூசரு, அதுவும் நினைச்ச டைம்ல முடிச்சு கொடுத்துட்டேன் படம். ஏன்னா நமக்கு அனுபவம் இருக்கிறதுனால சொன்ன டைம் எல்லா படமே நான் அப்படிதான் முடிச்சு கொடுத்தேன். சொன்ன டைம்ல இருந்து 10 நாள் முன்னாடி முடிச்சிருக்கேனே தவிர ஒரு நாள் கூட நான் எக்ஸ்ட்ரா இது பண்ண கிடையாது. நினைச்ச மாதிரி தான் நான் படம் பண்ணேன், எல்லா படமும். எனக்கு என்ன கேப்னா, நான் நினைச்சேன் பார்த்திபன் சார் வச்சு பண்ணிட்டோம், கார்த்தி சார் வச்சு பண்ணோம்.
அஜித் சார், விஜய் சார் இவங்கள வச்சு பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நம்ம மிஸ் பண்ண மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லா வேலையும் விட்டான். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணலை, யார்ட்டையும் போய் டிஸ்கஷன் போகல, கதை டிஸ்கஷன் போகல, எதுவுமே பண்ணல. ஃபுல்லாக முயற்சி, ஒரே முயற்சி. எஸ்ஐ சார் ஆஃபீஸில் போய் வெயிட், சார் பார்ப்பார், கூப்பிட்றேன், போயிடுவார், சொல்கிறேன், திருப்பி அடுத்த வாரம் வாங்க, அடுத்த வாரம் போகிறது. இப்படி தொடர் முயற்சியில் ஒரு வருஷம். அப்புறம் ஒரு நாள் அதே மாதிரி வந்தார். டபுள் ஆக்ஷன் கதை இருக்கா அவங்கள்ட்ட? என்கிட்ட இருந்தது டபுள் ஆக்ஷன் கதை. ஆமாம் சார், அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடாது, இந்த சின்ன வயசில் பிரிஞ்சு போய் கடைசி ஒரு பாட்டு பாடிலாம் சேரக்கூடாது. இல்லை சார், வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மேட்ரு வச்சுருக்கேன். அதனால அந்த முயற்சினால அந்த கேப் நான் எடுத்துக்கிட்டேன். என்ன ஆகும்னா மேடம், நம்ம போய் நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த முயற்சி பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு படத்தில் போய் கமிட் ஆகிட்டோம்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆஃபீஸில் ஒர்க்கு, ஷூட்டிங்கு, எடிட்டிங்கு, டப்பிங்கு போயிடும். 6 மாதம் 8 மாதம் கர்றன்னு ஒரு வருஷம் அப்படி போயிடும். நமக்குன்னு ஒரு படம் பண்ணணும், நாமும் நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் அந்த கேப் விடாமல் வேறு வழியே இல்லை. அதனால தான் அந்த கேப் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைன் சார். சார், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தீவிர சிவாஜி ஃபேனா இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு அவரை பாக்குறதே பெரிய விஷயம். பட் நீங்க அவர் கூட ஒர்க்கே பண்ணிருக்கீங்க. அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ரொம்ப அருமையான ஒரு ஆமா, நீங்க ஒரு ரைட்டர், டைரக்டர் என்ன வேணாலும் சொல்லலாம். பட் நாகர்கோயில் நடிகர் திலகம் ரசிகர் மன்ற செயலாளர். நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும் அவருடைய மிகப்பெரிய ரசிகர். அவர் எங்க திருவண்ணாமலை ஷூட்டிங் வருவாரு, நாகர்கோவில்ல கன்னியாகுமரி ஷூட்டிங் வருவாரு. போய் பார்க்க முடியாது. போய் கூட்டத்தோடு நின்று போலீஸ் விரட்டி, போலீஸ் அடிச்சு, இங்கிருந்து குட்டிக்காரன் அடிச்சு, அங்கே ஓடி இங்கே ஓடி, இப்படி தான் நாங்கள் ஒரே வார்த்தை பேசிடணும். அவரை பார்த்துடணும், ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு தான் என் வாழ்க்கையினுடைய லட்சியமே. அந்த மாதிரி பண்ணி திருவேண்டரம் போனேன். திருவேண்டரம் தியாகம்னு ஒரு படத்தை ஷூட்டி வந்தார். ஸ்கூல் கட் அடிச்சுட்டு நேராக திருவேண்டரம் போயாச்சு. இப்படி அவரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணி சினிமாவில் வந்து நான் சந்தானபாடி சார்ட்ட சேர்ந்தேன்னு சொன்னேன் இல்லையா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு முடியுது. அடுத்து காவலுக்கு கெட்டிக்காரன், பூவிலி ராஜா முடிச்சுட்டு 4வது படம் சிவாஜி சார் தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு பார்ட்டி கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சிக்காக ஒரு அரசியல் படம் ஒன்று, வாலி சார் தான் டைலாக். ஓகே, நம்ம டைரக்டர். எனக்கு அப்படி பூமாரி பொழியுது, தந்தன சிவாஜி சார். எத்தனை வருஷ கனவு பாருங்க, அவரோட ஒர்க் பண்ண போறோம். நம்ம டைரக்டரே டைரக்ட் பண்றாரு. சார் சம்பளமே வேண்டாம் சார், அந்த ரேஞ்சு ஆயிட்டேன். அவ்வளவு சந்தோஷம். ஏரியா அவற்றை வந்து நீ வந்து ஆர்வ கோளாறுல டிங்கு டிங்குன்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒன்றும் பேசக்கூடாதியா. ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த படத்துக்கு ஷூட்டிங் பார்க்க போனேன், எங்கே போனேன், அவரை பற்றியே பேசுவேன் இல்லையா. வந்த புத்தகம் ரொம்ப ஆர்வமாக இருப்போம்ல நம்ம பேசும்போது. ஒழுங்கா வேலையை பார்க்குற, சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். மன்றத்தோட செயலாளர் நான் அப்படிலாம் இருக்கு சார். ஒரே ஒரு போட்டோ, இதெல்லாம் ஒரு சில்லி விஷயம், இது பெரிய விஷயமாயா, அவரு ஹீரோ, நீ அசிஸ்டன்ட் ஒரு போட்டோன்னா அவரே நின்று எடுப்பாரு அப்பா அப்படின்ட்டார். ஃபர்ஸ்ட் டே எல்லாம் 3வது நாள் பேட் எனக்கு வருது டைலாக் சொல்லி கொடுக்கறது. மற்ற 2 நாளும் இன்னொரு அசோசியேட் சொல்லி கொடுத்தாரு. 3வது நாள் அவர் வரல. இறைவனா பார்த்து அவருக்கு ஒரு ஜுரத்தை கொடுத்து அவர் அன்னைக்கு வரல. அந்த அசோசியேட் பாயா சார் டைலாக். அவன் என்னன்னா, சார் உடம்பு சரியில்லை, படியா. நமக்கு இந்த நாடக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனால அந்த மாடுலேஷன்லாம் நல்லா வரும். ஒரு டைலாக்கை பார்த்தோன்னே அது சொல்லுவோம் இல்லையா, அதை பார்த்த உடனே ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எல்லாம் படித்து வாரிசா டைலாக்லாம் அப்படி படிச்சோன்னே அப்படியே அந்த மாடுலேஷன் அழகாக சொல்கிறேன். உட்காந்து அப்படியே ரசித்தேன். ஆனால் பின்னாடி அவருடைய மேக்கப் வேணும், காஸ்டியூம் வந்துட்டு பார்க்குறேன், என்ன தப்பாக படிக்கிறோமா என்ன விஷயம். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு இந்த மாடுலேஷன்லாம் சும்மா படித்து காமிக்கணும். இவன் என்ன பெரிய இது மாதிரி பெரிய இவர் மாதிரி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது அப்புறம் தான் எனக்கு தெரியும் அந்த சஸ்பென்ஸ். படித்து முடிச்சுட்டு ஓகேயா சொல்லிட்டார். எப்போ யங் கெட்டப்பா ஓல்டு கெட்டப்பா சார், இது ஓல்டு கெட்டப் சார் சொல்லிட்டு வெளியே வந்தேன். என்ன நீ அவருக்கு போய் அப்படி உணர்ச்சிப்பட்ட, சும்மா படித்தா போதியா இவரு சொன்னார்னு சொல்லி அடுத்த நாள் படித்தான். சும்மா சாதாரணம். என்னையா செத்தவங்க கையில வெத்தலை கொடுத்த மாதிரி படிக்க நல்ல நேத்து படிச்சலையா. அது இப்ப அவரை பாக்குறேன். அவங்க சரி ஓகே.
இப்போ அவரை டைலாக் சொல்லி கொடுக்கும்போது ஹீரோவோட சொல்லி கொடுக்கும்போது ஒரு நெருக்கம் வரும். மற்ற ஒரு கண்ணுண்டி பார்க்குறதோ ஒரு மற்ற காஸ்டியூம் பார்க்குறது எல்லாத்தையும் விட இந்த டைலாக் சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஈஸியாக பழகலாம். இப்போ சிவா சார் மாதிரி ஒரு இமயமலை அவர்கிட்ட இருந்து எப்பவுமே என்ன கூப்பிட்டுவார். அதுக்கப்புறம் அந்த அசோசியேட் வந்தோடனே இவனே வர சொல்லியா அப்படி சொல்லிட்டாரு. இப்போ அவரோட பழகுறோம், இது பண்ணுறோம். இப்போ ஒவ்வொரு கதையாக சொல்கிறேன் அவர்கிட்ட. சார் தியாகம் படத்துக்கு ஷூட்டிங் வந்தீங்களே சார். ஆமையா காலில் அடிபட்டுல சார். அவர் என்னதான் வயசான ஒரு நடிகருக்கு வந்து ஒரு பழைய சம்பவங்களை சொல்லும்போது அந்த மலரும் நெய் மாதிரி இதெல்லாம் அவனுக்கு எப்படியா தெரியா சார், நாங்கள் ஷூட்டிங் பார்க்க வந்திருந்தேயா சார், உங்கள் காலில் அடிபட்டுது, இந்த உலகம் ஒரு இருட்டு இன்னொரு பாட்டு இருக்குல்ல சார். ஆமாம், அந்த பாட்டுக்கு நீங்கள் அந்த காலில் அடிபட்ட பிறகு கூட ப்ரொடியூசருக்கு லாஸ் வரக்கூடாது, ஷெட்யூல் படி புரோக்கராக நடக்கும் சொல்லிட்டு தாங்கி 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 நடிச்சிங்களா சார். ஒன்று அப்படி ஒரு தட்டினார். நீங்க தாங்கிட்டீங்க சார். மகிழ்ச்சி. ஏன்னா எப்பவுமே எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னாலும் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தும் போது அவங்க ஒரு குழந்தையா மாறுவாங்க இல்லையா. கண்டிப்பா. அப்படி கன்னியாகுமரியில் நடந்த சம்பவம் என்னையா ஒன்று எந்த எனக்கு நாகூர் சார் சொந்த ஊர். ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் வந்தியாயா? ஆமாம் சார், ஒரு தடையாவது பாத்திரம் முடிவு இப்போ எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் சார் சொல்லி அப்படி அவரோட அந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? ஃபோட்டோவா எடுத்தேன். விடுவோமா? டைலாக் பேட் வச்சுட்டு இந்த ஊர்ல நம்ம கூட ரஷ்யன் மடத்துல இருப்போம் அவங்கெல்லாம் அனுப்பி தலைவன் நான் தான் டைலாக் சொல்லி கொடுக்கிறேன். எப்படியா சார் இந்த விஷயத்த பண்ணி அந்த நடிகர் சங்கத்தோட செயலாளர் ஆத்மா சாந்தி அடைஞ்சது. சூப்பர் இல்ல சார்? நிஜமாவே சூப்பர் சார். சார் அந்த டைரக்ஷனை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு ஆக்டரை நாங்க பாக்குறோம். எங்களுக்கே வந்து கூட சேர்ந்து நடிக்கணும் அந்த மாதிரி இருக்கு. நீங்க முழு நேரம் ஒரு ஆக்டராவே உங்களை பார்க்க முடியல? இல்ல அதாவது எனக்கு ஸ்கிரிப்ட் டைரக்ஷன்ல தான் இன்ட்ரெஸ்ட். இது எப்படி அமையும்னா டிஸ்கஷன்ல உட்காந்துக்கிட்டு நம்ம ஏதாவது சீன் சொல்லுவோம், எப்படி வந்தான் அப்படியே கதவு திறந்து அப்படி பார்த்தாலும் சொல்லும்போது அந்த டைரக்ட் தோணும். நம்ம வந்து வாய்ப்புக்காக அப்படி பண்றது இல்லை, நம்முடைய இயல்பே அதுதான். நம்ம பேசும்போது நம்மளோட சேர்ந்து அந்த பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி வந்துடும். அப்படி சொல்லுவோம், சார் இந்த கேரக்டர் நீங்க அப்பா கேரக்டர் நீங்க பண்ணுங்க சார். அப்படிதான் ஜெயிலில் எனக்கு வசனபாலன் சார் தான் அது ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர் கொடுத்தார். இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் அங்கங்க வந்திருப்பேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இப்போ வந்திருப்பேன். ஆனால் நான் நடிப்புக்காக அப்படி வரல. இதுல ஒரு இன்ஸ்பெக்டருக்கு கான்ஸ்டபிள் கேரக்டர் கொடுத்தாரு ஜெயில. அடுத்த அநீதியில வந்து துஷாராவுடைய அப்பாவா அர்ஜுன் தாஸ் ஹீரோ நடித்த அநீதி, அதுக்கு டைலாக் நான் தான். இப்போ அந்த டைலாக் எழுதிட்டு படிப்போம் இல்லையா, அந்த அப்படி கேட்டா உடனே நீ பண்ணலாமே நல்லா இருக்கே, அப்படி வந்ததுதான் வாய்ப்புகள். நான் முழு நேரம் நடிகராக முயற்சி பண்ணி நம்ம ஒரு ஆல்பம் எடுத்துட்டு தெரிஞ்ச அது அந்த காலம் போயிடுச்சு. சினிமாவில் வந்த புதுசில் அப்படி ஒருத்தனுக்கு ஆல்பம் சார் நடிக்க வாய்ப்பு சார் அப்படின்னு கேட்கறது வேற. இப்போ போய் நாம போய் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்து ஒரு நல்ல கேரக்டருக்கு பண்ணுன்னா பண்ணுவோம். இப்போ தான் எல்லா டைரக்டரும் நடிப்புங்கிறது ஒரு பெரிய விஷயமா அம்மா இல்லாமல் போச்சு. இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும். நல்ல தெரியும். இதில் வந்து அங்காடி தெருல நம்ம டைரக்டர் வெங்கட் சாரை நடிக்க வச்சிருப்பாரு ஒரு வில்லன் கேரக்டர். அதெல்லாம் அவர் நடிக்கணும்னு எண்ணமே கிடையாது அவருக்கு. அந்த கேரக்டர்லாம் கொடுத்து அவர் பிஸி நடிகர் ஆயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்பு வந்தால் நம்ம பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா சினிமாவில் நம்ம சுவாசம் நம்முடைய எண்ணம் ஒரு புள்ளியாவது சினிமாவில் எங்கேயாவது இருக்கணும். ஒன்றும் கிடைக்கலன்னா ப்ரொடக்ஷனில் கொண்டு எல்லாருக்கும் டீ கொடுக்க கூட நம்ம தயாராக இருந்தோம். ஏன்னா சினிமா மேலே அவ்வளோ காதல், கடைசி புள்ளியா வரைக்கும் இருக்க தயாராக இருக்கும். சார் தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்து எங்ககிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஸோ உங்களோட அடுத்தடுத்த படங்கள் அடுத்து வர குற்றம் கடிதல் 2 கூட வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி.